மகா கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை உம்முடைய தேவ கிருபையால் நிறைத்து ஆசீர்வதித்து இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து இந்த ஓய்வு நாளின் ஆராதனையின் முழு ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல நீர் அழைத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனையிலே திருவிருந்து என்னும் சாக்ரமத்தை பற்றி நாங்கள் சிந்தித்து அதன்படி செயல்பட இருக்கும் இந்த நல்ல நாளிலே அடியார்களோடு உங்களுடைய பிரசன்னம் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் கடைசி வரை எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடல்கள் நாம் பாடுவதில்லை, பாட்டு புத்தகங்கள் பயன்படுத்தக்கூடாது, புனித புத்தகங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சட்டம் சொல்லுகின்றது. ரெக்கார்டட் மியூசிக் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இப்பொழுது ஆராதனைக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு சிறந்த பாடலை நாம் இந்த நாளுக்கான பாடலை கேட்போம். சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, சாவகானம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. குமாரத்தின் ஜீவப்பத்தை நிற்கின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கிறிஸ்துவின் சீஷர் குறைத்தீரு, பாவக்கேட்டை கூறு ராபோசன பந்திதனில் சேரு. சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் சமீவானம் வைத்து அந்நியன் ஆகாதே கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா.
இருந்தாமே கத்தரோடு ஐக்கிய பந்தியாமே துன்பம் துயர் போமே இருதயம் சுத்தத்திடனாமே இன்பம் மீகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாத போதேவா கத்தரின் பந்தியில் வா சகோதர கத்தரின் பந்தியில் வா நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். ஜெபம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். மூவொரு கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் உள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரே ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். எல்லோரும் முழங்கால் படியிட்டு சற்று நேரம் நம்மை நாமே சோதித்தறிந்து நமது பாவங்களுக்காக தந்தையிடம் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்கும் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை நிரந்தரமாக கொடுப்பதற்காகவே இவ்வுலகில் மனிதனாக பிறந்து வாழ்ந்து உபதேசித்ததை வாழ்ந்து காட்டி நாம் எல்லோருக்கும் மீட்பு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தன்னையே பலியாக்கிய கடவுள் நமது பாவங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கின்றார். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாவப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களை அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி
மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். எல்லோரும் சேர்ந்து, பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உங்களை மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புவோர் யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. எல்லோரும் தலைவணங்கி பாவமன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவருக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லோரும் அமர்வோம். இன்றைக்கான விசேஷித்த 4 வேத பாடங்கள் இருக்கின்றன. அதிலே நாம் இன்று 2 வேத பாடங்களை மட்டும் வாசிக்க கேட்போம். முதல் வேத பாடமாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள திருவசனங்கள். உங்களை புத்திமான்களுக்கு பேசுகிறேன். நான் சொல்வதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறதா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறதா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறார். அநேகாக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்றார் என்பதை வாசிப்புகளை கொண்டு வாசிப்பதற்கு எல்லோரும் எழுந்து நின்று சுவிசேஷ வேத பாடம் வாசி கேட்போம். பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 12 முதல் 26 முடிய. பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் திருவசனங்கள் 12 முதல் 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்து உண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள்.
அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்குள் செல்லுகின்றாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக நானோ நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாது இருந்திருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், எனது உடல், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி கடவுளுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவு மலைக்கு சென்றார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. அமர்வோம். மகா கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு நித்திய ஜீவன் நிலைப்படாது என்று சொல்லியிருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளையும் நாங்கள் உமது சன்னதியிலே உம்மை கண்டு மகிழ, உம்மோடு பேச, நீர் பேசுவதை கேட்க, அடியார்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த தேவ கிருபைக்காக நன்றி கூறுகின்ற மாட்டவரே, இந்த நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பாடங்களையும், வாசித்திருக்க வேண்டிய வேத பாடங்களையும் தியானிக்கும் பொழுது எங்கள் நல்ல தகப்பனே, அடியனை மூடி மறைத்து நீரே வெளிப்பட்டு உம்முடைய சித்தத்தின்படி அடியார்களை வழிநடத்தும். நீர் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதை கேட்கின்ற நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய ஆவியானவர் தங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, (13 9 2020) நாள் மார்ச் மாதம் முதல் வாரத்திலே நாம் எல்லோரும் இவ்வாறு கூடி முழு திருச்சபையாக கூடி ஆண்டவரை தரிசித்து அவருடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுச் சென்றோம். இப்பொழுது
மார்ச் மாதம் கடந்து விட்டது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களும் கடந்து விட்டன. இந்த செப்டம்பர் மாதத்திலே நமது அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆலயத்தில் சென்று ஆண்டவரை தரிசிக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கின்ற விதிமுறைகளை பார்த்தோம் என்றால், அனுமதி கொடுக்கப்படுகின்றது, கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த அனுமதியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்து ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆலயத்திற்கு வரக்கூடாது, வராமல் இருந்தால் நல்லது. 10 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்கள் வராமல் இருந்தால் நல்லது. பாட புத்தகங்கள் வைத்து பாடக்கூடாது, புனித புத்தகங்களை தொடக்கூடாது. 6 அடிக்கு ஒருவராக அமர்ந்து ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள் கொடுத்திருப்பதன் மூலமாக நீங்கள் ஆலயம் சென்று ஆராதிப்பது தேவையில்லை என்று சொல்வது போல கவர்மெண்ட் நமக்கு விடுவிப்பு கொடுத்தும் தளர்வு கொடுத்தும் அந்த தளர்வின் மத்தியிலும் மிகுந்த கட்டுப்பாடுகளை நிறைந்திருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளின் படியும் நாம் எல்லோரும் தைரியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு எதிராக யார் செயல்பட முடியும்? கொரோனா கூட நமக்கு எதிராக செயல்பட முடியாது என்பதை வெளிப்படுத்துவது போல நாம் எல்லோரும் நம்முடைய விசுவாசத்தில் ஆலயத்தில் வந்து கூடியிருக்கின்றோம். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்த தேவன் இந்த நல்ல நாளிலே நம்மை முழுமையாக வழிநடத்த வேண்டி நிற்போம். இந்த நல்ல நாளுக்காக என்று நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற செம்பொருள் என்ன என்றால், Sacrament of Holy Eucharist, திருவிருந்து என்னும் சாக்ரமென்ட். இன்றைக்கு நாம் வாசித்திருக்க வேண்டிய 4 வேத பாடங்களில் முதலாவது வேத பாடம் என்று சொல்ல போனால் ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே 17 முதல் 24 வரை உள்ள திருவசனங்கள். அதே போன்று 2வது வேத பாடமாக நாம் இன்று வாசியை கேட்ட வேத பாடம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 15 முதல் 17 வரை உள்ள திருவசனங்கள். சங்கீதமாக திருப்பாடலாக நாம் வாசித்திருக்க வேண்டியது 104வது சங்கீதம் 14 முதல் 30 வரை உள்ள திருவசனங்கள். அடுத்ததாக மார்க் எழுதிய நற்செய்தியிலே 14வது அதிகாரத்திலே 12 முதல் 26 வரை உள்ள திருவசனங்களை நாம் வாசித்திருக்க வேண்டும். அதிலே நாம் 2 வேத பாடங்களை மட்டும் நேரம் குறித்து வாசித்திருக்கின்றோம். முதலாவது வேத பாடத்திலே பரமகுரு மெல்கிசேதேக், ஆபிரகாம் தன் சகோதரனுக்காக என்று அவரை கைப்பற்றி அவருடைய பொருட்களை எல்லாம் அபகரித்து சென்று கொண்டிருந்த அரசர்களோடு போரிட்டு திரும்பி வந்த பொழுது, வெற்றியுடன் திரும்பி வந்த பொழுது மெல்கிசேதேக் அப்பமும் ரசமும் அவருக்கு கொடுத்து ஆண்டவரை புகழ்ந்தார், ஆண்டவரை போற்றி புகழ்கின்றார். ஆபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்து உன்னை ஒப்புவித்த கடவுள் போற்றி போற்றி என்றார். மெல்கிசேதேக் சமாதானத்தின் அரசர் என்று சொல்வார்கள். அவர்
நமது பைபிள் புத்தகத்திலே வருகின்ற முதல் அர்ச்சகர் என்று சொல்லலாம். முதல் அர்ச்சகர், முதல் குரு, கடவுளால் நியமிக்கப்பட்ட, கடவுளால் அபிஷேகிக்கப்பட்ட, கடவுளால் அனுப்பப்பட்ட முதல் குரு. அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக போரில் கலைத்து வெற்றி பெற்று திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்து திடப்படுத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், கடவுளை போற்றப்படுகின்ற கடவுளுக்கு மெல்கிசேதேக் குருவுக்கு ஆபிரகாம் தன்னிடம் இருந்த அத்தனையிலும் இருந்து 10% கொடுக்கின்றார். ஆசீர்வதித்த கடவுளுக்கு அவர் கொடுக்கின்ற காணிக்கை. அடுத்து வருவதிலே நாம் படித்தோம் என்றால், சோதோம் நகரின் மன்னன் ஆபிரகாமிடம் வந்து, நீங்க என்னென்ன அபகரிச்சிருக்கீங்களே எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சுக்கோங்க, எங்க ஆட்களை மட்டும் எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகின்றார், உன்னோட நாட்டிலிருந்து அபகரிச்சு கொண்டுட்டு வந்த சாமான்களை பொருட்களை வச்சுதான் நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன் என்று நீ சொல்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏனெனில் என்னை ஆதி முதல் இன்று வரை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற என் கடவுள் எனக்கு போதுமானவர் என்று சொல்வதை இங்கே பார்க்கின்றோம். கடவுளை நம்பி தன்னுடைய சகோதரனுக்காக தன்னை பகைத்து கொண்டு தன்னோடு விவாதித்து தேவையான சொத்து சுகத்தை பிரித்து கொண்டு சென்ற சகோதரன் லோத்துவுக்காக போரிட செல்லுகின்றார். போரிட்டு வெற்றி பெற்று திரும்பி வருகின்றார். வெற்றி பெற்று திரும்பி வருகின்ற இடத்திலே பரமகுரு மெல்கிசேதேக்கால் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நல்ல திடத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது கடவுளின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும், சரீரத்தையும் இரத்தத்தையும் அப்பமாகவும் ரசமாகவும் நாம் அருந்தும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் தானே நம்மில் வந்து தங்குகின்றது. இரண்டாவதாக நாம் வாசிக்கின்ற ரோமருக்கு எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே 10வது அதிகாரத்திலே பவுலடிகளார் மிகவும் சுருக்கமாக நாம் பங்கு கொள்ளுகின்ற, சாப்பிடுகின்ற, உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன், நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, அதனால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு பெறுகின்றோம். ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கின்ற திருச்சபையில் உள்ள எத்தனை பேராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஒரு உடலாக மாறுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலிலே நாம் எல்லோரும் அங்கங்களாக மாறுகின்றோம். அன்பு தேவ ஜனமே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த திருவிருந்து என்னும் ஆராதனை, திருவிருந்து என்னும் சாக்ரமெண்டை பற்றி சிந்தித்து அதில் பங்கெடுக்க நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம். ஆண்டவர் அதை ஸ்தாபித்தார், திருவிருந்து என்னும் சாக்ரமெண்டை ஸ்தாபித்தார் என்று சொல்வது உண்மை. நம்முடைய சீர்திருத்த திருச்சபையிலே, CSI திருச்சபையிலே ஒரு சில சாக்ரமெண்ட்களை மட்டும் நாம்
அனுசரிக்கின்றோம். திருமுழுக்கு, திருவிருந்து இவை இரண்டையும் முக்கியமாக நாம் பின்பற்றுகின்றோம். ஏனெனில் முக்கியமாக இந்த இரண்டிலும் இயேசு கிறிஸ்து பங்கெடுத்தார். இயேசு கிறிஸ்து பங்கெடுத்தார். திருமுழுக்கு அவரே திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு பெற்று அந்த யோவானின் மூலமாக கொடுக்கப்பட்ட தண்ணீரினால் கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்நானத்தை தேவ ஆவியானவரின் வழியாக நிறைவு செய்கின்றார். இது ஒரு திரு அருட்சாதனம். இந்த திரு அருட்சாதனம் என்று சொல்ல போனாலே வெளிப்படையாக நாம் காணுகின்ற செய்கின்ற ஒரு சில காரியங்கள் உள்ளார்ந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும். தண்ணீரினால் தெளித்தோ குளித்தோ நாம் என்ன செய்கின்றோம்? நாம் ஆண்டவருக்கு அடிமை என்பதை வெளிப்படுத்துகின்றோம். அந்த உண்மையிலேயே வெளிப்படுத்துகின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து சொல்லப்படுவது என்ன என்றால், ஆண்டவரே, நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்வேன் என்று உடன்படிக்கை செய்து கொள்கின்றோம். ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை. அதே போன்று திருவிருந்திலும் நாம் அப்பமும் ரசமும் கொடுக்கப்படுகின்றது. அந்த அப்பமும் ரசமும் கொடுக்கப்படும் பொழுது, அந்த அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லுகின்ற வார்த்தை, நமக்காக வாழ்வு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடல், அவருடைய திரு ரத்தம் என்று சொல்லப்பட்டு அதை நாம் உண்ணுகின்றோம். இந்த நிகழ்வு என்பது நிறைய, இப்போ திருமணத்தை கூட சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்க, திருமணத்திலே உடன்படிக்கை செய்யப்படுகிறது. இந்த திருமுழுக்கிலே ஒரு மனிதன் கடவுளோடு செய்து கொண்டிருந்த உடன்படிக்கை. இன்றிலிருந்து வரப்போகின்ற ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான உம்முடைய பிள்ளையாக உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்வனாக வாழ்வேன் என்று உறுதிமொழி கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு திருமுழுக்கு. அதே போன்று திருமணத்திலே இரண்டு ஆன்மாக்கள், ஒரு பெண் ஒரு ஆணிடம் கொடுக்கின்ற உறுதிமொழி, உடன்படிக்கை. என் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு உன்னுடையவனாக இருப்பேன் என்று ஆண்டவருக்கு முன்பாக கொடுக்கின்ற, ஆண்டவரை சாட்சியாக வைத்து கொடுக்கின்ற உடன்படிக்கை. இதே போன்று இன்று நாம் கொண்டாடுகின்ற திருவிருந்து என்பது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலேயே, இது என் ரத்தம், புதிய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். புதிய உடன்படிக்கை ஆண்டவருக்கும் தந்தையானவருக்கும் மக்களுக்கும் இடையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனிதனுடைய பாவத்துக்காக தந்தையிடம் மன்னிப்பு கேட்கும் நிகழ்வு. அந்த மன்னிப்புக்காக என்று கொடுக்கப்பட வேண்டிய நிவாரணம் என்ன என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிரையே கொடுக்கின்றார். கொடுத்து நமக்காக என்று அவர் யோவான் எழுதிய செய்தியிலே 14வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், திக்கற்றவர்களாக உங்களை விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், உங்களுக்காக என்று ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போகின்றேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், மறைத்தேன் உயிர் தொடர்ந்தேன் உங்களோடு இருக்க என்று சொல்லுகின்ற ஆண்டவர், இந்த திருவிருந்தின் மூலமாக ஒவ்வொரு திருவிருந்தின் பொழுதும் நம் உள்ளத்திலே, நம் உடலிலே கலந்து வருகின்றார். ஆண்டவரோடு நான் இருக்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்த நாம் நம்முடைய நம்பிக்கையின்படி பீடத்தில் வந்து அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை இன்று நமது தாய் திருச்சபை நினைத்து பார்க்க வைக்கின்றது. ஒவ்வொரு முறையும் நாம் ஆராதனையில், திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்ளும் பொழுது
நாம் கொடுக்கின்ற உறுதிமொழி என்ன தெரியுமா? யாராச்சும் சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலேயே நாம் எல்லாரும் கடவுளுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம். அவர் இது என் சரீரம், இது என் ரத்தம் என்று கிண்ணத்தையும் அப்பத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் கொடுக்கின்ற உறுதிமொழி, கர்த்தாவே, சொல்லுங்க, கர்த்தாவே உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். அதுதான் திருச்சபை. திருச்சபையினுடைய அடிப்படை தத்துவமே ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுதல், அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுதல், அவர் திரும்பி வர காத்திருந்தார். இந்த 3 அறிக்கையின் மூலமாக நினைவு கூறுகின்றோம், நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் நினைவு கூறுகின்றோம் என்று ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் நாம் கலந்து கொள்ளும் பொழுது நம்மையே நாம் வெளிப்படுத்துகின்றோம். அவருடைய பாடுகளை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல், நீர் இறந்த கடவுள் அல்ல, உயிர்த்தெழுந்த கடவுள் என்று உலகிற்கு நாங்கள் பறைசாற்றுவோம், அறிக்கையிடுவோம் என்று உலகிற்கு பறைசாற்றுவோம் என்று உறுதிமொழி கொடுக்கின்றோம். 3ஆவதாக, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தீர், இறந்தீர், உயிர்த்தெழுந்தீர், விண்ணகம் சென்றீர், தந்தையிடமிருந்து திரும்பவும் வருவீர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் என்று 3 உறுதிமொழிகளை கொடுக்கின்றோம். நினைவு கூறுகிறோம், உங்களுடைய செயல்பாடு எங்களுக்காக நீர் ஏறெடுத்த எல்லா காரியங்களையும் நினைத்து பார்க்கின்றோம். நீர் உயிர்த்தெழுந்ததை உலகிற்கு உறுதிப்பட நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கடைசி வரை நாங்கள் வாழ்கின்ற நாட்களிலே நீர் திரும்பி வருவீர் என்ற உறுதியான நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் என்று நம்முடைய திருச்சபையாக நாம் வெளிப்படுத்துகின்ற உறுதிமொழி என்று சொல்ல போனால், நினைவு கூறுதல், அறிக்கையிடுதல், காத்திருத்தல். இந்த 3 காரியங்களுக்கும் அடிப்படை பவுண்டேஷன் என்று சொல்ல போனால் அது திருவிருந்து. இந்த திருவிருந்திற்காக என்று இன்று நாம் கேட்ட முதல் வேத பாடத்திலே மெல்கிசேதேக் பரமகுரு ஆபிரகாமை ஆசீர்வதித்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து திடப்படுத்தினார். அதே போன்று பவுலடிகளார் எழுதிய நிருபத்திலும் நாம் அவருடைய ரத்தத்தை பருகும் பொழுது, அவருடைய திராட்சை ரசத்தை பருகும் பொழுது அவருடைய ரத்தத்தில் பங்கு கொள்கிறோம் அல்லவா? அவருடைய சரீரத்தை, அவர் அப்பத்தை நாம் உண்ணும் பொழுது அவருடைய சரீரத்தை நாம் உண்ணுகின்றோம் அல்லவா, பங்கு கொள்கின்றோம் அல்லவா? நாம் திருவிருந்திலே பங்கு கொள்ளும் பொழுது நாம் ஏறெடுக்கின்ற காரியம் என்ன என்றால், நாம் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். ஆலயத்திலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். ஒருவர் நம்பிக்கை கொள்வதை விட ஆண்டவர் சொல்லியிருப்பது, எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியிலே நானும் இருக்கின்றேன், அவர்கள் கேட்பதை அருள்வேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், எங்கே 2-3 பேருக்கு மேலாக பெரிய கூட்டமே சேர்ந்து ஆண்டவர் இங்கே இருக்கின்றார் என்று நம்பும் பொழுது அங்கே இருக்கின்றார் ஆண்டவர். அப்பத்தில் ஆண்டவர் அவருடைய சரீர வடிவத்திலே அங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அதே போன்று அவர் கொடுக்கின்ற திராட்சை ரசத்திலே அவருடைய ரத்தம் இருக்கின்றது என்பதை நாம் எல்லோரும் நம்புவதால் அங்கே ஆண்டவருடைய சரீரம் ரத்தம் பிரசன்னமாகிறது. ஆண்டவருடைய சரீரம் ரத்தம் பிரசன்னமாக இருக்கின்ற அந்த இடத்திலே நிச்சயமாக நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நிறைய பெற்றவர்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நிறைய பெற்றவர்களாக கடந்து செல்லுகிறது. இந்த திருவிருந்து பற்றி தியானிக்கும் இந்த நல்ல நேரத்தில் நாம் எல்லோரும் சங்கீதம் 104 நாம் வாசித்திருந்தோம் என்றால், முழுவதுமாக முழு சங்கீதத்தையும் நாம் வாசித்தோம் என்றாலும், அல்லது சொல்லப்பட்டிருக்கின்ற
14வது வசனத்திலிருந்து 30 வரை உள்ள வசனங்களை வாசித்திருந்தோம் என்றாலும் அந்த சங்கீதத்திலும் ஆண்டவர் தான் படைத்த அனைத்தையும் பாதுகாத்து போஷித்து வழிநடத்துகின்றார். 14வது வசனத்தை பார்த்தோம் என்றால், கால்நடைகளுக்கென புல்லை முளைக்க செய்கின்றீர், மானிடருக்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றீர், இதனால் பூவுலகில் நின்று அவர்களுக்கு உணவு கிடைக்க செய்கின்றீர், மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்ட திராட்சை ரசமும் மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்ட திராட்சை ரசமும் முகத்திற்கு கலையூட்ட எண்ணெயும் மனித உள்ளத்திற்கு புத்துணர்வு ஊட்ட அப்பமும் அளிக்கின்றீர் என்று சங்கீதக்காரன் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பற்றி, ஆண்டவருடைய சரீரமாக இரத்தமாக நாம் பார்க்கும் அப்பத்தை ரசத்தை பற்றி, அந்த ரசமும் இரத்தமும் நம்முடைய நித்திய வாழ்வுக்கு வழியாக அமைகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. நம்மை படைத்த ஆண்டவர் நாம் ஏதோ எப்படியோ வளர வேண்டும் என்பதல்ல, இப்படித்தான் வளர வேண்டும் என்று வழிமுறைகளை கொடுத்து, நீ எப்படி இருந்தாலும் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் நான் என்று அவரே நம்முடைய பரம பாதுகாவலராக இருக்கின்றார். மனித வடிவத்தில் நமது மத்தியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நம் எல்லோருடைய சூழ்நிலையையும் அறிந்து அனுபவித்து அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்ததின்படி வாழ்ந்து காட்டி நம்மை நித்திய வாழ்வு உனக்கு நிச்சயம் என்றால், நிச்சயம் பெற வேண்டும் என்றால் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் தந்தையையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அவரை அருந்துவது உண்பது என்பது இன்னும் அந்த நித்திய ஜீவனை நிலைப்படுத்துவது என்று சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கடவுளுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பற்றி சிந்தித்து என்னமோ கை கேட்பது வாய் கேட்டால் போறது மாதிரி சிந்தனையோடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று ஏற்படுகிறது. ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பற்றி சிந்தித்து அதை பெற்று ஆண்டவருடைய சரீரத்தாலும் ரத்தத்தாலும் திடப்படுத்தப்பட்டு செல்ல வேண்டியவர்கள் சிந்தனையோடு வெளியே செல்ல என்று நம்மை இந்த நிர்பந்தத்தில் கொரோனா நிறுத்தியிருக்கிறது. அரசாங்கம் கட்டளையிடுகிறது. இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய சரீரத்தின் இரத்தத்தையும் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட நிலையில் இல்லாமல் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் என்ன நிலையை அடைவோம் என்பதை பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே 11வது அதிகாரம் முழுவதும் சொல்ல போனோம் என்றால் 11வது அதிகாரம் முழுவதும் திருவிருந்தை பற்றியே பேசுகின்றார். அந்த திருவிருந்தில் நாம் பங்கு கொள்வது எப்படி பங்கு கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட தகுதியில் 25வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். நினைவு கூற செய்கின்றார். 26வது வசனம், ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இருந்து இந்த அப்பத்தை உண்டார் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினார், அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். தகுந்த நிலை இல்லை என்றார்.
இந்த வருஷம் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் திடப்படுத்தல் கொடுக்கப்பட்டது இல்லையா? திடப்படுத்தல் கொடுக்கப்பட்டது. திடப்படுத்தல் பெறுவதற்கு முன்பாக ஆயத்தம் என்று ஒன்று உண்டு. ஆயத்த வகுப்புகள் என்று குறைந்தது ஒரு 3 மாதங்களுக்கு பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். எப்படி நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3 மாதங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இந்த வருஷம் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களை நிறைய பேர் ரெகுலராக கிளாஸ் போவாங்க. 1 வாரம் கிளாஸ் போவாங்க. 3 மாதம் வேண்டாம், 6 நாட்கள் அட்டன் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொன்னதுலேயே 6 நாட்கள் நாங்கள் வந்துருக்க முடியாது, வேறுபடுவோம், இடப்படுத்தல் கருத்துக்கு வருவோம், எங்களுக்கு இடம் கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட ஆயத்தம் இருந்தது என்றால் உன்னிடம் ஆண்டவர் கொண்டுவாங்க. அந்த தகுதியற்ற நிலையிலே நாம் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்றால், எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினார், அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். 1. எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்து தண்டனை தீர்ப்பையை பெற்றுக்கொண்டு செல்லுகின்றார். 2. 3. ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்ளுகின்றார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் போய்விட்டனர். ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தை தகுதியான முறையில் வந்து நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, பங்கு கொள்ளவில்லை என்றால், திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை என்றால், அங்கு ஏற்படுகின்ற தீமைகள் நன்மைக்கு பதிலாக தீமைகள் ஏற்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட தீமை என்றால், எனவே ஒவ்வொருவரும் தம்மையை சோதித்தறிந்த பின்பே அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் பருகுவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையை வருவிக்கின்றார், வலுவற்றோராக மாறுகின்றார், நோயுற்றவராக மாறுகின்றார், நோயுற்றதின் கடைசி கட்டமாக இறப்பை சந்திக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் வெற்றியோடு திரும்பி வந்த பொழுது மெல்கிசேதேக்கு அவருக்கு அப்பமும் ரசமும் கொடுத்து திடப்படுத்தினார். ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அப்பத்தை பெற்றும் பொழுது நாம் ஆண்டவருடைய சரீரத்தை நாம் பங்கு கொள்ளுகின்றோம். அதே போன்று ஆண்டவருடைய இரத்தத்தை சதையை உண்ணும் பொழுது ஆண்டவருடைய திரு உடலை உண்ணுகின்றோம் அல்லவா என்று சொல்லுகின்ற பவுலடிகளார், நாம் எல்லோரும் ஒரே உடல் ஒரே இரத்தத்தில் பங்கு கொள்வதால் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உடலாக மாறுகின்றோம். அந்த உடலில் இருக்கின்ற அங்கங்கள் நாம் எல்லோரும், அந்த அங்கங்களிலே ஒன்று கஷ்டப்பட்டால் கூட திருச்சபை முழுவதும் கஷ்டப்படும் என்று நான் சொல்கிறேன். பிரியமான சகோதர சகோதரியே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்மோடு பேசிய இந்த வார்த்தைகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன் ஏற்பாடாக செய்திருந்த அந்த திருவிருந்திலே பங்கெடுக்கின்றார், பங்கு கொள்ளுகின்றார். பஸ்கா உணவை, அவருடைய கடைசி பஸ்கா உணவை உண்ணுகின்றார். உண்ணும் பொழுது அவர் தன்னோடு இருந்த சீஷர்களுக்கு, நான் உங்களோடு கூட இல்லை என்றாலும் உங்களோடு கூடவே என் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் புதிய உடன்படிக்கையின் மூலமாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றவர், இதை தகுதியில்லாமல் அறுத்துகின்றவன் ஒருத்தன் இருக்கின்றார். அவன் சந்திக்க போவது இறப்பே. அவன் பிறவாது இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிமான சகோதரி சகோதரியே, இந்த அருமையான நாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மோடு கூட இருந்து நமக்கு அவருடைய சரீரத்தின் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது போல செல்வ சிறப்பையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
ஆசீர்வதிக்கின்ற கடவுளுக்கு நான் கொடுக்கும் பதில், ஆண்டவரே, நான் ஒவ்வொரு முறையும் உம்முடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது, பங்கெடுக்கும் பொழுது, உம்முடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் நினைவு கொண்டு உயிர்த்தெழுதலை அறிக்கையிட்டு நீர் திரும்பி வர காத்திருக்கிறேன் என்று உறுதிமொழி கொடுக்கின்றோம். அந்த உறுதிமொழி கொடுக்கின்ற உறுதிமொழியிலே நிலையாக இருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த அருமையான நாளிலே ஜெபம் செய்வோம். வல்லமை மிகுந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மெல்கிசேதேக்கின் வார்த்தையின்படி விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த கடவுள் உன்னை ஆபிரகாமை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்ன அதே ஆசீர்வாதம் இன்று ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பற்றி சிந்தித்து அதன்படி செயல்பட எங்களை அர்ப்பணித்திருக்கும் இந்த நல்ல நேரத்திலே எங்கள் நல்ல ஆண்டவரே, அடியார்களோடு பேசியதற்காக நன்றி கூறுகின்றோம். அடியார்களை பேர் சொல்லி அழைத்திருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். உங்களுடைய முழு பிரசனத்தையும் பெற்றவர்களாக நாங்கள் இங்கிருந்து செல்ல அடியார்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவன் நல்ல தகவலை எப்படி இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய தேவ ஆவியாளர் வல்லமை நிறைவாக வந்து எங்கள் எல்லோரையும் நாங்கள் உங்களுடைய நினைவாகவே வாழவும், உங்களுடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிலும் கூட்டமாக இருக்கவும், உமக்காக காத்திருக்கும் பிள்ளைகளாக இருக்கவும் விளையாட்டை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கின்றேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேராளரும் ஆழ்மாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தின் தெய்வமானவர், ஜோதியின் ஜோதியானவர், மெய்தேவன் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து அவதரித்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக போந்திய பாத்திரன் காலத்தில் சிலுவையில் அறையிட்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேதவாக்கியத்தை 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவாக வசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மனிதரையும் நியாயத்திற்கும் முன்னெடுத்திலும் வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடு குமாரன் புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரன் தோற்கடிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசனம் மூலமாக உடைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு உடனடியாக ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதல் மறுபடியும் ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். அமர்வோம். எல்லாம் கொஞ்சம் பார்த்துனாங்க. உங்கள் பக்கத்தில் 6 அடி இடம் இருக்கா, அட்லீஸ்ட் 4 அடி இடம் இருக்கா? ஏன்னா இது கவர்மெண்ட் சொல்லியிருப்பது கவர்மெண்டோட நலனுக்காக அல்ல, கவர்மெண்ட் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் 6 அடி தள்ளி உட்காருங்க. முகக்கவசம் நீங்கள் ஒருவரோடு சம்பாஷித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக முகக்கவசம் தேவை. 6 அடிக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கும்பொழுது நம்முடைய எச்சில் படும். அந்த எச்சில் அருகாமையில் இருக்கின்றவர் மீது படாமல் இருப்பதற்காக முகக்கவசம். அவருடைய மூச்சு காற்று கூட நம்மை தொடக்கூடாது என்பது. இப்போ எனக்கு யாரும் வரணும் என் பக்கத்தில் இல்லை, அதனால் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் அருகாமையில் இருக்கின்றவர்களுடைய நலனை நினைத்து நாம் ஒரு முகக்கவசம் அணிய வேண்டும். கைகளை கழுவி சுத்திகரிப்பு பொருட்களை பயன்படுத்தி சுத்தத்தோடு உள்ளே வந்திருக்கின்றோம். இதே போன்று ஒவ்வொரு முறையும் ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனைகளை பங்கு கொள்ளலாம். ஆனால் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற திருவிருந்து விரைவில் கிடைக்க வேண்டும் என்றும் ஜெபம் செய்வோம். இந்த நேரத்திலே கடந்த வாரத்திலே நமக்கு நம்முடைய ஆராதனையின் பொழுது என்ன நடந்தது என்பதை அறிவிப்பு மூலமாக அறிவிக்கின்றார்கள். அதன் பிறகு
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. 2019 2020 ஆண்டுக்கான பழைய சந்தா காலங்கள் இருக்கிறது. மாத சந்தா 1500 ரூபாய், ஏழை நிதி 220 ரூபாய், நற்செய்தி நிதி 50 ரூபாய், கட்டளை நிதி 2110 ரூபாய், ஆண்கள் ஐக்கிய சங்கம் 50 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 11 ரூபாய், வாலிபர் ஐக்கிய சங்கம் 110 ரூபாய், ஞாயிறு பள்ளிக்காக 200 ரூபாய், விடுதிகள் வாரியம் 50 ரூபாய், கடலை நிதி 120 ரூபாய். மொத்தம் 4160 ரூபாய். இதில் ஜன்னல்களுக்காக செலுத்தப்பட்ட தொகை 2550 ரூபாய், விடுதி கொண்டுக்காக செலுத்தப்பட்ட தொகை 2110 ரூபாய். மொத்தம் 4160 ரூபாய். 6/9/2020 ஞாயிறு காணிக்கை விவரம். காணிக்கை 3220 ரூபாய், மாத சந்தா 6930 ரூபாய், விடுதிகள் வாரியம் 1050 ரூபாய், ஏழை நிதி 1950 ரூபாய், நற்செய்தி நிதி 1470 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 1350 ரூபாய், வாலிபர் ஐக்கிய சங்கம் 1230 ரூபாய், ஞாயிறு பள்ளி 1290 ரூபாய், ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1320 ரூபாய், கட்டளை நிதி 10,250 ரூபாய், குடும்ப கட்டிட நிதி 6000 ரூபாய், சுயவருக்கு நிதிகள் 9804 ரூபாய், கடலை நிதி 2250 ரூபாய். மொத்தம் 48,014 ரூபாய். இதில் ஜெனரல் ஃபண்டுக்காக செலுத்தப்பட்ட தொகை 31,864 ரூபாய், யூனியன் ஃபண்டுக்காக செலுத்தப்பட்ட தொகை 16,150 ரூபாய். மொத்தம் 48,014 ரூபாய். இந்த தொகை நமது செயலாளர் அவர்கள் மூலம் பொருளாதார அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு வங்கியில் செலுத்தப்படுவதே இந்த மணிமண்டாக ஆகும். நமது திருச்சபையிலே நமது சபை அங்கத்தினர் திருமதி ஜானட் செல்வபாய் சுபானந்தராஜ் ஐயா அவருடைய துணைவியார் உடல் நலம் பெற பிரார்த்தனை செய்யவும், திருமதி தா அமுதா கண் அறுவை சிகிச்சை முடிந்து நலம் பெற பிரார்த்தனை செய்யவும், திருமதி சுகுணா சம்பத் சாம்ராஜ் நலம் பெறவும் பிரார்த்தனை செய்ய நாம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்காக ஜானட் செல்வபாய் அம்மா அவர்களுக்காகவும், அமுதா அம்மா அவர்களுக்காகவும், சுகுணா அம்மா அவர்களுக்காகவும் அவருடைய உடல் பலவீனத்திலிருந்து நலம் பெற நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். அதற்கு முன்னதாக நமது குருசேகரம் 4 திருச்சபைகளிலும் இருந்து இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ஒவ்வொருவருக்காகவும், மணநாள் கொண்டாடுபவர்களுக்காகவும் வாழ்த்துக்களை கூறி அவர்களுக்காக ஜெபிப்போம். அதற்கு முன்னதாக அறிவிப்புகள், பேராயத்திலிருந்து வந்திருக்கின்ற அறிவிப்புகள் என்று சொல்ல போனால், முதலாவதாக நமது திருச்சபைகளில் இருந்து யாராவது ஆயர் பணிக்கு தன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருந்தார், நமது திருச்சபைகளில் இருந்து ஆயர் திருப்பணிக்கென்று தங்களையே அர்ப்பணிக்க யாராவது முன்வர வேண்டும் என்றால் அவர்களுக்கென்று அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவம் பேராய அலுவலகத்திலே சாப்ளன் ஐயா அவருடைய அலுவலகத்தில் கிடைக்கும், சென்று வாங்கி வரலாம். அதற்கு முன்பாக ஆயரிடம் பரிந்துரை கடிதம் பெற்று செல்ல வேண்டும். பெற்று சென்றாலும் அந்த விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கப்படும் பொழுது அது கமிட்டியிலே வைத்து பரிந்துரை பெறப்பட்டு
ஏரியா கமிட்டியிலே சமர்ப்பிக்கப்படும். ஏரியா கவுன்சில் மூலமாக பேராயரிடம் கொடுக்கப்படும். இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு நாட்கள் ஆகும் என்பதால் விரைவில் யார் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணிக்க முன் வருகின்றாரோ அவர்களுக்கு வரவேற்பும் உண்டு. அதே சமயத்தில் அவர்கள் சென்று விரைவில் அப்ளிகேஷன் பெற்று வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, எல்லோர் வீட்டிற்கும் வந்திருக்கின்ற செய்தி. கடந்த மார்ச் மாதம் இந்த கொரோனா உலகில் பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த மார்ச் மாதத்தின் 22ஆம் தேதி முழு ஊரடங்கு நாளாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து 24ஆம் தேதியிலிருந்து முழு ஊரடங்கு மாத கணக்கில் கொடுக்கப்பட்டு 1, 2, 3, 4 என்ற 4 ஊரடங்கு முறைகள் கழிந்து இன்று நாம் சில தளர்வுகளோடு இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அந்த 22ஆம் தேதியிலிருந்து நாம் 22க்கு முன்னால் 15ஆம் தேதியே கடைசி நாளாயிருச்சு, கடைசி ஆராதனை நாள். அந்த கடைசி ஆராதனை நாள் 15ஆம் தேதி ஆனதால் அதிலிருந்து இன்னும் 15 நாட்கள் 2 வாரங்கள் இருந்தன. அந்த வாரங்களிலே வந்து நாம் நம்முடைய சந்தா கார்டுகளை, அந்த வருடத்திற்கான சந்தா கார்டுகளை செலுத்தியிருக்க முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு முடியாமல் போன நிலையும் இருந்திருக்கலாம். அப்படி முடியாமல் போனவர்களுக்காக என்று பேராயர் நமக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள் கட்டி முடிக்க வேண்டும். பாக்கி இருப்பவர்கள், பாக்கி யாருக்காவது இருக்கின்றது என்றால் அவர்கள் அந்த பாக்கியை செலுத்தி முடிக்க வேண்டும். அந்த 20ஆம் தேதிக்குள் முடிக்கவில்லை என்றால் அவர்களுடைய பெயர்கள் லிஸ்டில் வராது, ஓட்டர் லிஸ்டில் வராது என்று சொல்லப்படுகின்றது. இது விரைவில் வரக்கூடிய நடத்தப்பட வேண்டிய எலெக்ஷன் சம்பந்தமாக தேர்வு பேராயத்திலே குருசேகரங்களிலே நடக்க வேண்டிய தேர்தல் பிந்தி செல்லுகின்றது. அதற்கு இது ஒரு காரணம் என்பதால் அதை முன்னிட்டு சொல்லப்படுகின்றது. இந்த யார் மார்ச் மாதத்தின் சந்தாவை முடிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் முடித்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, யாரெல்லாம் தங்களுடைய குழந்தைகள் சிறார்கள் பள்ளியில் படிக்க வைப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்றது, என்னுடைய பிள்ளை ஹாஸ்டலில் சேர்ந்து படித்தால் நல்லது என்று நினைக்கின்றவர்கள் பேராயத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற ஹாஸ்டல்களிலே சேர வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் பேராயத்தின் மூலமாக. இந்த ஊரடங்கு நாட்களிலே நமக்கு தளர்வுகளை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கின்ற கவர்மெண்ட் சொல்லப்போனால் நாம் எல்லோரும் எவ்வளவு பெரிய என்னென்ன செய்திருக்கின்றோம் என்பது நமக்கே தெரியவில்லை. கடவுள் சொன்னது நம்ம எல்லாரும் கேட்கல. கடவுள் சொல்லி இப்படித்தான் நடக்கணும், 10 கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்னென்ன உயிரோடு இருக்கிறதுக்கு நல்லா வாழ்றதுக்கான தேவைகள் எல்லாவற்றையுமே கடவுள் அவருடைய கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகள் எல்லாம் கடவுள் சொல்லும்போது அதை எப்படியோ நாம் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்பது போல நாம் இருந்தோம். ஆனால் இன்று அதே கட்டளைகளை கவர்மெண்ட் கொடுக்கின்றது, கடினமாக கொடுக்கின்றது. இந்த கடினமாக கொடுக்கின்ற கவர்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று கடவுள் நியமித்து விட்டார். அதெல்லாம் சொல்ல போனாக்க எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டோ எப்படிப்பட்ட திருச்சபையோ நடத்துது, எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டோ எப்படிப்பட்ட திருச்சபையையோ நடத்தி கொண்டிருக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் நாம் தான் காரணம். நாம் கடவுளிடம் நமது பாவங்களுக்காக, நமது குற்றம் குறைகளுக்காக மன்னிப்பு கேட்டு இன்று ஆண்டவர் சொன்னது போல அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் முழுமையாக பெற்று நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க ஆண்டவருடைய சந்நிதியிலே முழு திருச்சபையாக வந்து விரைவில் அங்கு பங்கு பெற ஆண்டவருடைய சரீரத்தின் இரத்தத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஆராதனையிலே ஜெபம் செய்வோம். முக்கியமாக வாருங்கள், பிறந்த நாளை கொண்டாடுபவர்களுக்காக ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை நேரத்திலே எங்கள் குருசேகரத்திலிருந்து எத்தனை பேர் யார் யாரெல்லாம் இந்த வாரத்திலே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்தில் கொண்டு வருகின்ற ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் பிறந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை நீர் கொடுத்திருக்கின்ற பாதுகாப்புக்காக, முக்கியமாக இந்த கொரோனா நாட்களிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி கொடுக்கின்ற ஆண்டவரே. அவன் நல்ல தகப்பனே, இந்த நாளை போன்று இன்னும் எத்தனையோ வருடங்களை இந்த பிறந்த நாள் காண பிள்ளைகள் கண்டு மகிழ, அதுவும் சந்தோஷத்தோடு கண்டு மகிழ, அந்த சந்தோஷத்திலும் நன்றி நிறைந்த நன்றி உள்ளத்தோடு உமக்கு காணிக்கை செலுத்தி கொண்டாடி மகிழ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். அதே போன்று மணநாளை கொண்டாடுபவர்களுக்காக உமது பாதத்தில் வருகின்ற ஆண்டவரே, மணநாளில் இணைந்த அந்த நாளில் இருந்து என் நல்ல தகப்பனே இந்த நாள் வரை உம்முடைய தேவ கிருபையால் ஆசீர்வாதத்தால் அன்பால் பிணைத்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற நன்றி கூறுகின்ற ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் அவர்கள் ஏறெடுக்கின்ற எல்லா காரியங்களையும் இன்று வரை ஆசீர்வதித்த நீர் வர இருக்கிற நாட்களிலும் குடும்பமாக அவர்கள் ஏறெடுக்கப் போகின்ற காரியங்களிலே உங்களுடைய கிருபை நிறைவாக இருந்தவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். முக்கியமாக இப்பொழுது நாங்கள் கேட்ட ஜானட் செல்வபாய் அம்மா அவர்களுக்காகவும், அமுதா அவர்களுக்காகவும், சுகுணா அம்மா அவர்களுக்காகவும் ஒரு பாதத்தில் வருகின்ற ஆண்டவரே, அவர்களுக்கு உடலில் இருக்கின்ற பலவீனங்கள் நீக்கி நல்ல சுகம் கிடைக்க அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் அது பாதத்தில் தருகின்ற ஆண்டவரே. கவர்மெண்ட் அவர்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னாலும் அவர்களுக்கும் நீர் கடவுள், அவர்களையும் நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர். இந்த பலவீனமான நாட்களிலே அவர்களுக்கு நீரே பலனாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு பாதத்தில் தருகின்ற ஆண்டவரே. ஒருவர் கூட இந்த கொரோனாவின் கொடுமையினால் பாதிக்கப்படாத அளவிற்கு நீர் பார்த்து கொண்டு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் நலனோடு இருப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி கூறுகின்ற ஆண்டவரே. இன்னும் முழு சுகத்தையும் பெற்று மகிழ பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராக இருந்து அவர்களோடு உடைய ஆவியானவர் வல்லமை வழிநடத்த வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் இந்த நேரம் வரை அவர் அடியார்களை ஆசீர்வதித்த நீர் இன்னும் எங்களது ஜெபத்தை கேட்டு வர இருக்கிற நாட்களிலே நாங்கள் விரைவில் முழு திருச்சபையாக கூடி உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சாதாரணமாக இந்த நேரம் நாம் நமது காணிக்கைகளை செலுத்தும் நேரம். பாடப்பட மாட்டாது என்பதால் சந்தா கவர்கள் கொண்டு வந்திருப்பவர்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம். அதே போன்று காணிக்கை பைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காணிக்கை பைகளிலே உங்களது காணிக்கைகளை செலுத்தி செல்லுமாறு உங்களிடம் வந்து காணிக்கை பெற்று செல்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த கொரோனா நம்மை வேறு விதமாக மாற்றியிருக்கின்றது. நீங்கள் சென்று பையிலே காணிக்கையை போட வேண்டும். அதே போன்று சந்தா கவர்கள், பழைய கவர்கள் வைத்திருப்பவர்கள் அவைகளை கொடுத்துவிட்டு புதிய கவர்களை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணிக்கையை கடந்து செல்லும் பொழுது நாம் ஆராதனை முடிந்து ஆலயத்திலிருந்து வெளியே செல்வதற்கு முன்பாக நமது காணிக்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த உண்டி காணிக்கை இதுவரை கடந்த வாரம் அநேகர் கொடுத்திருக்கின்றதை பார்த்து இன்னும் யார் யாரெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த வாரம் நாம் வரும் பொழுது வந்து ஆலயத்தில் அமர்வதற்கு முன்பாகவே நேரடியாக ஆலயத்தில் பீடத்திற்கு வந்து அவருடைய கார்டுகளை சமர்ப்பித்து செல்லலாம். காணிக்கையை கூட நாம் செலுத்தலாம். ஏனெனில் நாம் ஆராதனை நடுவிலே நம்மிடம் வந்து பெற்றுக்கொள்வதற்கு உரிய வசதி இல்லை என்பதால் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்.
இறுதி ஜெபத்தை ஏறெடுத்து ஆராதனை முடிப்போம். ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்து இந்த நேரம் வரை அடியார்களை பாதுகாத்து அடியார்களை வழிநடத்தி நாங்கள் கேட்க வேண்டிய காரியங்களை கேட்க செய்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள செய்ததற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்பொழுதும் நாங்கள் நடத்துகின்ற எப்பொழுதும் நாங்கள் பங்கெடுக்கின்ற ஆராதனையாக இல்லாமல் புதுவிதமான ஒரு ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த கொரோனா என்னும் கொடுமையிலிருந்து அடியார்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நன்றி கூறுகின்றோம். முழுமையாக எங்கள் தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து இந்த கொரோனா என்ற வைரஸின் கொடுமை அழித்து போக வேண்டும், ஒழித்து போக வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். ஆமென். நல்ல தகப்பனே, உலகிலேயே சொல்ல போனால் 2வது இடத்திலே இருக்கின்றது என்ற ஒரு நிலையை இந்தியா பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அதிலும் எங்கள் தமிழ்நாடு இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது நல்ல தகப்பனே, அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பிரதமரை ஆசீர்வதியும், முதல்வரை ஆசீர்வதியும், அவர்களோடு கூட இருந்து செயல்படுகின்ற எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் நீ நல்ல தகப்படி உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு இந்த கொரோனா விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுவதற்காகவும் இந்த கொரோனாவை தடுப்பதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, ஆக்ஸ்போர்ட் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகின்ற காரியம் அது உறுதிப்படவும் விரைவில் எல்லோருக்கும் அந்த தடுப்பு ஊசி விரைவில் கிடைக்க செய்து இந்த நிலையிலிருந்து எங்களை மாற்ற வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். முக்கியமாக எங்கள் பேராயத்திற்காக உங்கள் பார்த்து வருகின்றோம் ஆண்டவரே. எங்கள் பேராயர் ஐயாவுக்காக உங்கள் பார்த்து வருகின்றோம், பேராயர் அம்மாவுக்காக உங்கள் பார்த்து வருகின்றோம், அருமையான பிள்ளை செல்வங்களுக்காக உங்கள் பார்த்து வருகின்றோம் ஆண்டவரே. பேராயர் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து இந்த கொரோனாவின் பிடியிலிருந்து, கொரோனாவின் கொடுமையிலிருந்து பேராயர் குடும்பத்தை நீர் பாதுகாத்தள்ள வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். பேராயர் ஐயா அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உப தலைவர் ஐயா அவர்களையும், செயலாளர் ஐயா அவர்களையும், பொருளாளர் ஐயா அவர்களையும், இன்னும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்த நல்ல தகப்பனே. அவர்கள் மூலமாக பேராயருடைய ஆழ்ந்த வழிநடத்தலோடு சிறப்பாக செயல்பட செய்திட வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். எங்கள் பேராயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆயருக்காகவும் பார்த்து வருகின்றோம் ஆண்டவரே. ஆயர்களில் எத்தனையோ பேர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், மீண்டும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இன்னும் முழு குணத்தையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். முக்கியமாக எங்கள் குருசேகரத்திற்காக பார்த்து வருகின்றோம் ஆண்டவரே. எங்கள் குருசேகரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு கரத்திலே கொடுக்கின்றோம். எங்கள் குருசேகரத்தில் இருக்கின்ற ஆயரையும் ஆயர் குடும்பத்தையும், செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். இந்த செயற்குழுவின் மூலமாக எங்கள் குருசேகரத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையும் நாங்கள் சந்திக்க என் நல்ல தகப்பனே, ஒவ்வொரு குடும்பமும் நலமாக இருப்பதை காண அடியார்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். ஒரு குடும்பத்தை கூட, ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவரை கூட இந்த கொரோனா பாதிப்பு முழுமையாக பாதித்து விட்டது என்பது காதில் கூட கேட்க மனதில்லாது இருக்கின்ற எங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய தேவ கிருபையால் வழிநடத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே ஜெபித்து வருகின்றோம். உமது பாதத்தில் வருகின்றோம் என்ற நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு கொடுத்தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்ற செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமென். ஜெபித்த ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்டு எங்களுக்கு அருள்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியார்களை இன்று வரை பாதுகாத்ததை விட வர இருக்கிற நாட்களிலே இன்னும்
அடியார்களுக்கு எல்லாமாக இருந்து நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரசுராமனை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகலமாக மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் இன்றும் என்ற சதா காலமும் நம் அனைவரோடும் நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களோடும் நிறைந்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமமே திருநாமம்,